நேயர்களே, இப்போ மத்திய கிழக்குல இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்கிறது சீஸ்ஃபயர் மற்றும் சமாதான ஒப்பந்தத்தினுடைய நிலை தொடர்ந்தாலும் கூட அதனை எப்படியாவது சீர்குலைப்பதற்கு தொடர்ந்து இஸ்ரேல் பல வழிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட், நாங்கள் இறையாண்மை கொண்ட ஒரு சுயாதீன நாடு, மத்திய கிழக்கிலே நாங்கள் தான், எங்களுக்கு முக்கியத்துவத்தை யாராலும் மறுக்க முடியாது, நாங்கள் எங்களுடைய சொந்த இராணுவத்தை எங்களுடைய சொந்த காலில் நாங்கள் நிற்போம் அல்லாமல் அமெரிக்காவினுடைய கைப்பாவை அல்ல என்பதை பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியிருக்கிறார். மத்திய கிழக்கில் எங்களுடைய முக்கியத்துவத்தை யாரும் மறைக்க முடியாது. காசா விவகாரத்தை குறித்து நான் பேசுகின்ற போது யாரும் நம்ப மறுத்தார்கள். காசாவிற்குள் நுழைந்து பல விவகாரங்களை நாங்கள் வெற்றிகரமாக செய்திருக்கிறோம். இந்த பயணத்தில் அமெரிக்காவும் எங்களோடு ஒரு கடினமான வலைப்பின்னல் சூழலில் பயணித்தது என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த கூற்றுக்கு இதுவரை மத்திய கிழக்கில் இருந்த அரபு நாடுகள் எதுவும் பதிலளிக்கவில்லை. இப்போ அமெரிக்காவினுடைய படைகள், யூஎன் பெர்மிஷன் வேணும், 15 உறுப்பு நாடுகளுக்கு நோட்டிஃபிகேஷன், அதாவது ஒரு அறிவிப்பானை டிராஃப்ட், அதை அவர்கள் விநியோகித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஐஎஸ்எஃப் என்று சொல்லப்படுகிற இது முழுமையாக ஒரு காசாவினுடைய நலப்பணிகளை மேற்கொண்டு எல்லைகளை சீரமைத்து சீஸ்ஃபயர் முறியாமல் இருப்பதற்கான படைதானே அன்றி ஹமாஸோடோ மற்ற குழுக்களோடோ போர் செய்வதற்காக அல்ல என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஐஎஸ்எஃப்னுடைய முழு திட்டத்தை நிர்வாகம் செய்கிற அமைப்பை மேம்படுத்துவது அவர்களுக்கு உதவியாக இருப்பது. நாட்டினுடைய கட்டமைப்பு, பலஸ்தீனத்தினுடைய கட்டமைப்பை மேம்படுத்துவது, அதனுடைய அடிப்படைகளை பார்வையிடுவது, ஆயுதங்கள் இல்லாத ஒரு டீமிலிட்டரைசேஷன், முடிந்தவரை ஹமாஸிடமிருந்து ஆயுதங்களை கைப்பற்றுவது, அவர்கள் பாதுகாப்பான பகுதிக்கு அனுப்பி வைப்பது, எல்லை ஊடாக அவர்கள் அயலகத்திற்கு பயணிக்கலாம். இந்த பல திட்டங்களை எஸ்ஐஎஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் மூலமாக அமெரிக்கா செய்கிற திட்டங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 9 உறுப்பு நாடுகளினுடைய ஆதரவு குறைந்தபட்ச தேவை. இதில் மிக முக்கியமாக நீங்கள் இதை பார்த்தால், வீட்டோ அதிகாரத்தை கொண்டிருக்கிற ரஷ்யா, அதை போன்று சீனா இதற்கு ஆதரவளிக்க மாட்டார்கள். மற்ற நாடுகள் எப்படி என்பதை நமக்கு அது புரியவில்லை. ஐஎஸ்எஃப்பினுடைய இந்த படைகளில் 20,000த்திற்கு மேற்பட்ட துருப்புகள் இருப்பார்கள் என அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. இந்த துருப்புகளில் பெரும்பாலானவர்கள் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஈஜிப்ட், துருக்கி, சவுதி அரேபியா, அசர்பைசான், இப்படி சில நாடுகளை அவர்கள் சொல்கிறார்கள். மெயினாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அசர்பைசான் மற்றும் பல நாடுகள் இதிலே பங்கு பெறும். அமெரிக்காவினுடைய திட்டங்கள் குறைவாகத்தான் இருக்கும். இது ஒரு கோலியேஷன் ஃபோர்ஸ் என்றும் அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. ஆனால் இந்த திட்டங்களில் அவர்கள் வைப்பது என்னவோ சரிதான். உள்கட்டமைப்பு மேம்பாடு, சீஸ்ஃபயரை சரியாக பராமரிக்கிறது, எல்லைகளை நிர்ணயம் செய்வது, ட்ரக்குகளை அனுமதிப்பது, புதிய பிஎல்ஓ அரசாங்கான உதவிகளை செய்வது, ஆயுதமற்ற டிமிலிட்டரைசேஷன், இப்படியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த விவகாரம் எஸ்ஐஎஃப் குறித்து, ஸ்பெஷல் ஐஎஸ்எஃப் குறித்து இதற்கு முன்பு அந்த 21 அக்ரிமெண்ட்டில் இல்லாத நேரம் இது புதிதாக செலுத்தப்படுகிறது. ஹமாஸ் மௌனமாகத்தான் இருக்கிறார்கள். ஹமாஸ் இது குறித்து எந்த விதமான
ஒரு கருத்தும் சொல்லவில்லை என்பதை நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கிடையில் ஹமாஸ் நேற்று சொன்னோம், எகிப்தினுடைய வழியாக ஆயுதங்களை கடத்துகிறார்கள், ட்ரோன்களை கடத்துகிறார்கள். ஆயுதங்கள் போதை கடத்தலுக்கு எதிராக தாங்கள் கடும் நடவடிக்கை எடுக்கப் போவதாக இஸ்ரேலிய இராணுவ தலைமை அறிவித்திருக்கிறது. இதை கண்காணிப்பதற்கு நாம் நேற்று சொன்னதே தான், ஐடிஎஃப், சின்பட் மற்றும் இஸ்ரேலுடைய போலீஸ் ஆகியோர்கள் இணைந்து ஒரு சிறப்பு மண்டலத்தை, ஒரு சிறப்பு படையை அறிவித்திருக்கிறார்கள். இந்த எகிப்தினுடைய பார்டரில் இருக்கும் படைப்பிரிவு 80வது படைப்பிரிவில் இது மையப்படுத்துவதற்கு இருப்பதாகவும் கூட இஸ்ரேல் கர்ட்ஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அறிவித்திருக்கிறார். புதிய சட்டங்களின் வாயிலாக ட்ரோன் கடத்துவது தேச துரோக குற்றம், இது தேசியத்துக்கு எதிரானது என்கின்ற ஒரு புதிய சட்டத்தை அவர்கள் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள். ட்ரோன்கள் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் இடம்பெறும். இந்த எல்லையிலே அவர்கள் கண்காணிக்க போகிறார்கள். இப்பொழுது எகிப்தினுடைய நெட்சாரிம் மற்றும் பிலடெல்பி காரிடார், அங்கிருந்து ஏராளமான ஆயுதங்கள் கடத்தப்படுகிறது என்று சொன்னால், இதுவரை அந்த இடங்களிலே கையகப்படுத்தி கொண்டிருப்பதே இஸ்ரேல் தான். அப்போ அவர்களால் அதை இதுவரை ஏன் தடுக்க முடியவில்லை? இனி அங்கே அவர்கள் கால் பதித்து நிற்பதற்கான திட்டம் என்ன? இதெல்லாம் நிறைய கேள்வி எழுது. இதற்கிடையில் இந்த சுரங்கத்துக்குள் சிக்கியிருக்கக்கூடிய 200க்கு மேற்பட்டவர்களுக்கு உதவிகளை செய்திட வேண்டும் என அமெரிக்கா சொன்னதில் ஹமாஸினுடைய சென்காம் கட்டளை தளங்களில் இதுவரை எந்த தகவலும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஹமாஸுக்கு வெளியே இருந்து சில உதவிகள் கிடைக்க வேண்டும், ஹமாஸ் கட்டளை தளங்கள் இல்லை, ஹமாஸுடைய தொடர்பில் இல்லை என செய்தியார்கள் வெளியாகி இருக்கிறது. அப்போ அவர்கள் உள்ளிருந்து கம்யூனிகேட் பண்ண முடியவில்லை. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே தற்போதைய போர் சூழல் நாம் ஏற்கனவே நேற்று சொன்னதின் தொடர்ச்சியாக வலுவடைந்திருக்கிறது. அவர்கள் முழுமையாக ரதுவான் படைகள், 2000க்கு மேற்பட்ட ஸ்பெஷல் ஃபோர்ஸ், இவர்கள் தான் துவம்சம் செய்தார்கள் 2006. இந்த படைகளுக்கு எதிரான தாக்குதலை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற போது லெபனானுடைய தாக்குதலை இவர்கள் இஸ்ரேல் மீண்டும் அடர்த்தியான மக்கள் பிரதேசங்களில் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியம். அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து மற்றொரு போரை லெபனானில் அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். ரதுவான் படைகளுக்கு எதிரான இந்த தாக்குதல், அது மட்டும் இல்லாமல் கப்பாப் துனின் முக்கியமாக ஜவேத்தார் அல் ஷர்குவா, ஆயத்தல் ஜபல், இன்னும் பல பகுதிகளில் இஸ்ரேலுடைய இராணுவம் குண்டுகளை வீசியிருக்கிறது. த டென் பாப்புலேஷன் சென்டர். அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்புல்லா ஒரு பயங்கரவாத அமைப்பு, மீண்டும் அவர்கள் தங்களை நிலைப்படுத்தி கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதனை நாங்கள் தடுக்கப் போகிறோம். தெற்கு லெபனானில் இருந்து அவர்களுடைய நிலை, அதிர்ச்சி ஸ்டேட் ஆஃப் ஸ்டேலுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள். இதில் சிவில் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய லொகேஷன்ஸ், அதில் மக்களோடு மக்களாக லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் வாழ்ந்து வருவதாகவும், ஹியூமன் சீல்ஸாக அவர்களை பயன்படுத்துவதாகவும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான குற்றச்சாட்டை வைத்து கொண்டிருக்கிறார்கள். சீஸ்ஃபயர் வயலேட் செய்யப்பட்டிருக்கிறது ஐடிஎஃபினால். லெபனானுடைய ஆர்மி டிஸ்ஆர்ம் செய்வதற்காக பேச்சுவார்த்தை தோல்வி, நீங்கள் தான் செய்யணும், அவங்க எங்களுக்கு கட்டுப்படலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய அட்டாக்கின் மூலமாக டார்கெட் லெபனான், பெய்ரூட், சேனல் 12 அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது. சமரச ஆலோசனைகள் தற்போது நடந்து வந்திருக்கிறது. டேவிட் ஓன் இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருப்பதை அவர் கடுமையாக கண்டித்திருக்கிறார். எந்த பேச்சுவார்த்தையும் இஸ்ரேல் லெபனான் ஒரு தேசிய இன்ட்ரெஸ்ட், ஒரு தேசிய ஆர்வம், நேஷனல் இன்ட்ரெஸ்டில் தான் அதில் சொல்வது நம்பக்கூடியதல்ல. ஹிஸ்புல்லா சொல்கிறது இஸ்ரேலே நம்ப முடியதல்ல, அவர்களுடைய பேச்சு எதுவுமே
லெபனானுடைய சாவரினிட்டிக்கு அது ஒப்புதலாக இருக்காது. என ஹிஸ்புல்லாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். வி அஃபர்ம் த லெஜிட்டிமேட் ரிஸ்க்ஸ் டு தி டிபெண்ட் அவர் செல்ஃப். எதிரான இந்த தாக்குதலை நாங்கள் தடுப்போம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதில் ஈரானுடைய கருத்தும் ரொம்ப வலிமையானது. ஈரானுடைய கருத்தின் அடிப்படையில் ஈரான் என்ன சொல்லுகிறத, பலஸ்தீனத்தினுடைய இந்த பிரச்சனையை தாண்டி காசாவினுடைய சீஸ் பயிரை இவர்கள் உடைப்பதற்கு முயற்சி செய்வார்கள். இப்போ துருக்கி உட்பட எல்லா முஸ்லீம் நாடுகளும் ஒருங்கிணைய வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது. இந்த விஷயத்தில் வார் எஸ்கலேஷன் பை இஸ்ரேலாக இருப்பதனால யூதர்கள் சொல்கிற எந்த ஒரு திட்டமும் அது வெற்றி பெறாது என்பதை ரொம்ப வலிமையாக சொல்லிட்டு இருக்காங்க ஈரான். அவங்க ரொம்ப பொய் சொல்லக்கூடியவர்கள், அவர்களை நீங்கள் நம்பாதீர்கள். நெத்தன்யாகு ஒரு நேரடியான அச்சுறுத்தல். முஸ்லிம் நாடுகள் இன்னைக்கு இதற்கு மேலும் நீங்கள் தடை ஏற்படுத்தக்கூடாது, நாம் எல்லாம் ஒன்றிணைந்து தாக்குதலை நடத்த வேண்டும் அல்லது நமக்குள் ஒரு செட்டப் ஏற்படுத்தணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக கலிபாப், இஸ்ரேலுடைய ஈரானுடைய பிரதிநிதி என்ன சொல்கிறான்னா, நாம் வலிமையாக வரக்கூடிய ஒரு நேரம், இதில் துருக்கி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஈஜிப்டு எல்லா நாடுகளும் ஒன்றாக இணைய வேண்டும், சவுதி உட்பட. நாம் ஒரு கோலிஷன் ஃபோர்ஸாக இருக்கணும். அவங்க தேசிய இன்ட்ரெஸ்ட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டு எதை ரெண்டு பேரையும் நம்பாதீங்க. ஆபத்தான பேர்வழிகள். நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோம் என்பதை சபாநாயகர் கலிபாப், இவர் யாருன்னு கேட்டால் மிக முக்கியமாக ஆயத்துல்லா கோமினிக்கு அடுத்த அதிகாரத்தை பெற்றுப்போவார். அவ்வளோ பெரிய ஒரு வல்லமை. ஆக இன்றைய செய்தியில் முஸ்லீம் நாடுகள் ஒன்றிணைய வேண்டும். எந்த நேரத்திலும் யூதர்களை நம்பக்கூடாது, அவர்களுடைய திட்டங்களை நம்பக்கூடாது, அவர்கள் ஆபத்தான பேர்வழிகள், இதற்கு மேலும் நீங்கள் தாமதிக்கக்கூடாது என்று ஈரான் சொல்லியிருக்கிறது. அதை அடுத்து லெபனானில் போர் எந்த நேரமும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரித்து வருகிறது. அப்போ லெபனானினுடைய போர்கள் ஆரம்பிக்கின்ற போது ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக இன்றைக்கு பல இஸ்லாமிய ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இஸ்லாமிக் ஜிஹாதி குரூப்புகள் உருவாகுவார்கள். அநேகமாக ஈராக்கிலிருந்து ஷாத்தி ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தலாம். இது ஒரு வலிமையான ஃபோர்ஸ். சுடானி அரசுக்காக ஒரு சிஸ்டர் கன்சனாக ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமை. ஏமனில் இருக்கக்கூடிய அன்சருல்லா, ஈரான். ஆகவே இப்பொழுது லெபனான் தான் ஒரு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. லெபனானில் இப்பொழுது ஆயுதங்கள் கடத்தி வருவதை நாம் சொன்னோம். இப்பொழுது ஒரு வலிமையான போர் அதிகரிக்கிறது. இதை வைத்து மறுபடி எலெக்ஷன் வராமல் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஆக நாம் அடுத்த செய்தியில் பல புதிய செய்திகளோடு உங்களுக்கு நான் தருகிறேன். நன்றி.